குமரியில் இது ஆயினி சக்கை அல்லது அயனி சக்கை. குமரியை தாண்டிய ஏனைய தமிழ் உயிரிழவுகள் இதுவரை நாங்க பார்த்ததில்ல. எங்க ஊரில் இது இல்ல அப்படின்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன். உங்க ஊரில் இது இருக்கா? ஒருவேளை இருப்பின் அதன் பெயர் என்ன என்பதை பதிவிடுங்க. அயனி சக்கை என்பதை குமரியின் பேச்சு வழக்குல கேட்டோம்னா, அயனியில யாருக்கு எள்ளு போல ஏழு வேணும் கேட்டியலா? அதுக்கு பொக்கமும் வண்ணமும் அயனியில ஏறி அதுக்கு சொலையும் தின்னு குறிச்சிய தாளையிடாத பாட்டியார்ட்ட கொண்டு கொடுத்து அல்ல குறிச்சிய வறுத்து தின்னுட்டுண்டா மகளே. அதெல்லாம் ஒரு காலம். இப்படி போ. அயனி சக்கை என்பதை பலர் மலையாள சொல்லென தவறாய் நினைப்பதுண்டு. இனி சக்கை, இனி இனிப்பான ஆயினி, மிகவும் இனிப்பான சக்கை. சக்கை என்பது எப்படிப்பட்ட அழகிய தமிழ் சொல் என்பதை குமரி பற்றிய பதிவு எண் 50 பதிவிட்டு இருந்தேன். அதனை பாருங்கள். மேலும் இதற்கு ஒரு ஆதாரமாய் நடக்கவிருக்கும் இனிதான நிகழ்விற்கு மனதிற்கு இனிய உணவளிக்கும் சடங்கினை ஆயினிச்சோர் அல்லது அயனிச்சோர் என்ற பெயரில் திருமணம் முடிவு நிற்கும் பெண்ணை வீட்டிற்கு அழைத்து உணவளிப்பது குமரியில் இன்றளவும் வழக்கினில் தொடர்கிறது. ஆயினி என்பதே அயனி என பேச்சு வழக்கில் மருவி கிடப்பதை காணலாம். அயனி சக்கை ஆதி தமிழ் சொல். என்னுடைய தமிழ் உயிரே, நான் மலையாளம் என்ற மொழியினையோ தமிழின் எந்த வடிவத்தையோ துளியும் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் கன்னி கழியாத பழந்தமிழ் வடிவான குமரியின் தமிழினை கொச்சை கலப்பு தமிழ் என நீவீர் மட்டம் தட்டிட முயன்றால் உறக்க உரைப்பேன். குமரி தமிழ் கொச்சை தமிழ் அல்ல, கலப்பு தமிழும் அல்ல. முதலாதி மொழியின் முதல் ஆதி வடிவம். தொடர்.